இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் இந்த மாலை வேளையில் இந்த தெய்வீகமான திருத்தலத்தில் நாம் கூடியிருக்கிறோம். திருப்படியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தாயாம் திரு அவையானது இயேசுவின் குழந்தை தெரேசா அல்லது குழந்தை இயேசுவின் புனித தெரேசா என்பதுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த விழாவினுடைய வாசங்களைத்தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம். இன்றைக்கு அக்டோபர் மாதத்தினுடைய முதல் நாள். அக்டோபர் மாதம் முழுவதுமாக திரு அவை நமக்கு ஜெபமாலை மாதமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆக இந்த இரு விழாக்களையும் அல்லது ஜெபமாலை மாதத்தை பற்றியும் குழந்தை இயேசுனுடைய புனித தெரேசாவை பற்றியும் ஒரு சில சிந்தனைகளை சொல்லி என்னுடைய மறையுரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானே, முதலில் இன்றைய விழாவை கொண்டாடுகிற குழந்தை இயேசுனுடைய புனித தெரேசாவை பற்றி நாம் ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்வோம். பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர் இவர். 1873 ஆண்டில் ஒரு விசுவாசமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய உண்மையான பெயர் மரியா பிரான்சுவா தெரேஸ் மார்டின் என்ற ஒரு பெயர். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பிறக்கிறார். சிறு வயது முதலே ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பழக்கம், பெற்றோர்களோடு சேர்ந்து திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய பழக்கம், குடும்ப ஜெபத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி. தன்னுடைய 15வது வயதில் நான் துறவியாக மாற வேண்டும், நான் ஒரு கன்னியராக மாற வேண்டும் என்று தன்னுடைய பெற்றோர்களிடம் கேட்கிறார். துறவ சபைக்கும் செல்லுகிறார். ஆனால் அந்த பயிற்சி முடித்த பின்பு அந்த கார்மேல் சபையினுடைய தலைவர்கள், அந்த மேல் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சிறுமியை சிஸ்டர் ஆக முடியாது. எதற்கு என்றால் ஒரே ஒரு காரணம், அதுக்குண்டான வயசு இல்லை. 15 வயதில் நீ ஒரு சிஸ்டர் ஆக முடியாது, எனவே காத்து இருக்க வேண்டும், அந்த வயது வருகிற வரையிலும் நீ காத்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த சிறுமி தெரேசா எந்த அளவுக்கு தான் சிஸ்டராக துறவியாக போக வேண்டும் என்பதில் ஆவல் கொண்டு இருந்தார் என்றால், தன்னுடைய ஆயரிடம் பிஷப்பிடம் செல்லுகிறார். பிஷப்பிடம் சென்று, நான் சிஸ்டர் ஆக வேண்டும், அதுக்குண்டான பயிற்சி எடுத்திருக்கிறேன், நான் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும், வார்த்தை பாடி எடுக்க வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள். அன்றைய காலகட்டத்தில் ஆயர் அந்த அனுமதி கொடுக்க முடியாது. அந்த சிறு வயதில் ஒருவர் துறவியாக மாறுவதற்கு ஆயர் அனுமதி கொடுக்க முடியாது. எனவே அவர் திருத்தந்தையிடம் செல்கிறார், ரோமுக்கு செல்கிறார். பிரான்ஸ் தேசத்திலிருந்து இத்தாலி தேசத்துக்கு செல்கிறார், வத்திக்கான் நகருக்கு செல்கிறார். அங்கே லியோ தி 13 13ஆம் லியோ திருத்தந்தையாக இருக்கிறார். அங்கே சென்று, நான் துறவியாக மாற வேண்டும், சிறப்பு அனுமதியை பெறுகிறார். 15 வயதில் ஒரு துறவியாக மாறிய ஒருவர் என்றால் இது குழந்தை தெரேசம்மாள். சிறப்பு அனுமதி பெற்று அவர் கார்மேல் சபையிலே சேருகிறார். ரொம்ப வருஷம்லாம் சிஸ்டரா இல்லை, வெறும் 9 ஆண்டு காலமாகத்தான் சிஸ்டராக துறவியாக இருந்தார். தன்னுடைய 24ஆம் வயதிலே இறந்து போனார். 24வது வயதிலே அவர் இறந்து போகிறார். அவர் எலும்புருக்கி நோய், இந்த காசு நோய் அவரை மிகவும் துன்புறுத்தியதால் பல ஆண்டு காலமாக, இந்த 9 ஆண்டுகள் அவர்கள் தன்னுடைய மடத்தில் அவர் நோயாளியாகத்தான் இருந்தார். தன்னுடைய மடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை அவர் செய்தார். பெரிய வேலைகள்லாம் ஒன்றும் செய்யலை. சின்ன சின்ன வேலைகள், பாத்திரங்களை கழுவது, தோட்ட வேலைகளை பார்ப்பது, சாக்ரிஸ்டி வேலையை பார்ப்பது, இப்படியாகத்தான் அவர் இருந்தார். அதனால் தான் சிறு வழியில் அவர் புனிதத்தை கண்டார் என்று சொல்லுவார்கள். குழந்தை தெரேசம்மாள், அது வயசு மட்டுமல்ல, அவர் சின்ன சின்ன பணிகளை செய்து அவர் புனிதியாக மாறினார் என்று சொல்லுவார்கள். இந்த புனிதையிடமிருந்து பல்வேறு நல்ல குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு தேவையான ஒரு 4 குணங்களை நாம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள விழைகிறேன். ஒரு ஆன்மாவின் கதை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த குழந்தை தெரேசம்மாளை பற்றிய வாழ்க்கை சரிதம்.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 2 நாளில் அந்த புத்தகத்தை படித்து முடித்தேன். 2 நாள். பெரிய புத்தகம். அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக, அவ்வளவு அவருடைய வாழ்க்கை அது படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இன்ஸ்பைரிங் புக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகம் தமிழிலும் இருக்கிறது. ஒரு ஆன்மாவின் கதை என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு. முடிந்தவர்கள் வாங்கி படியுங்கள். பிரியமானவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு 4 செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல காசு நோய் பிடித்தவள், நிறைய வியாதியினால் நிறைய துன்பங்களை அனுபவித்தவள், தான் உடல் வேதனையிலே தன்னுடைய உடல் வேதனையெல்லாம் இயேசுனுடைய பாடுகளுக்காக ஒப்பு கொடுத்தவள். தன்னுடைய துன்பங்களை நினைத்து ஒருபோதும் அவர் வருத்தப்பட்டதில்லை, அல்லது முணுமுணுத்ததில்லை, அல்லது இயேசுவிடம் முறையிட்டதில்லை. ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை அனுபவித்திருக்கிறார், அந்த பாடுகளில் கம்பேர் பண்ணுகிற போது என்னுடைய பாடுகள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். முதல் செய்தி இந்த புனிதை நமக்கு தருகிற செய்தி. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எல்லாம் இன்பமாகவே அமைந்து விடாது. எல்லாமே நாம் நினைக்கிற போல மகிழ்ச்சியான தருணங்கள் அமைந்திருக்காது. சில சமயத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வலிகள் வேதனைகள் இருக்கும். அதை எந்த மனநிலையோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? உடனடியாக ஆண்டவரிடம் முணுமுணுக்கக்கூடிய, ஆண்டவரிடம் முறையிடக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது இந்த துன்பங்களை ஆண்டவர் முடிய பாடுகளுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த குழந்தை தெரேசாவை போல துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா நாம் யோசிப்போம். 2வது, இன்றைய விழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, இவர் கான்வென்ட்டில் ரொம்ப எளிமையான, எல்லாரிடமும் அன்பு பெற்ற ஒரு சிஸ்டர் கிடையாது. கான்வென்ட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிஸ்டர் மட்டும் படுத்த படிக்கையாக இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு ஒரு வியாதியோடு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் போயிட்டு எல்லாருமே டெய்லி போயிட்டு அன்போடு பார்க்க மாட்டாங்க. நிறைய வசைமொழிகள், நிறைய அவர்களுக்கு பிடிக்காத மனதை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் கான்வென்ட்லேயும் நடந்தது. ஆனாலும் கூட தன்னுடைய சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்தார். அவர்கள் என்னை வசைப்பாடினாலும் கூட நான் அவர்களை முழுமையாக அன்பு செய்வேன். ஆக 2வது செய்தி, நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், நம்மை வசைப்பாடுகிறவர்கள், நம்மை காயப்படுத்துகிறவர்களை எந்த அளவுக்கு நம்மால் அன்பு செய்ய முடியும், எந்த அளவுக்கு அவர்களை நாம் பொறுத்து கொள்ள முடியும். 2வது செய்தி இந்த புனிதை நமக்கு கொடுக்கிறார்கள். 3வது பார்க்கிற போது எப்போதுமே ஜபம், ஜபத்தில் மூழ்கியிருப்பார்கள். தன்னுடைய வேலைகள் ஜபம், ஜப வாழ்க்கை. ஜபமாலை நாம் மாதத்தை துவங்கி இருக்கிறோம். ஆக 3வது செய்தியாக இந்த புனிதை நமக்கு கொடுப்பது, ஜபத்தில் நாம் இன்னும் வேர் ஊன்ற வேண்டும், இன்னும் அதிகமாக நேரத்தை நாம் ஜபத்தில் ஈடுபடுத்த நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற செய்தி. இறுதியாக 4வது, பிரியமானவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புனிதை 24 வயதில் இறந்து போனாள். 24 வயது என்பது இளமை வயது. 24 வயது என்பது உல்லாசமாக இருக்கக்கூடிய வயது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வயது. அந்த வயதில் அவள் ஒரு வாழ்க்கையை முடிக்கிறாள். வாழ்க்கையை முடித்து அவளுடைய வாழ்க்கை ஒரு புனித நிலையிலே வாழ்ந்த வாழ்க்கையாக இருந்த நாள் இன்றைக்கு அவள் புனிதியாக கருதப்படுகிறாள். இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைய இளைய சமூகம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? இளையோர்களை நாம் எப்படியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம்? இளையோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பீடுகள் என்னவாக இருக்கிறது? இளையோருடைய நம்முடைய தலைமுறை வேறு ஒரு உலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இது அப்படியே நம்ம கண்ணு மூடிட்டு அப்படியே போக போகிறோமா? ஒரு 24 வயது சிறுமி அல்லது ஒரு இளம்பெண் ஒரு புனிதியாக நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. நிறைய பேர் குறைந்த வயதிலே இறந்தவர்கள் புனிதர்களாக முன்னாடி இருக்கிறாங்க. இன்றைக்கு இது ஒரு பெரிய பாடம். இளைஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க, இளைஞர்கள்லாம் அப்படி ஜாலியாக தான் இருப்பாங்க, சந்தோஷமாக கோயில்கள்லாம் வரமாட்டாங்க என்று நாம் நம்முடைய இளைஞர்கள் அதுபோடு இருப்பதை நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். யூத்தனா அப்படி தான், இப்போ சண்டே மட்டும் கோயிலில் கோயில் பணிக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க, அதுதான் யூத்து. பிரியமானவர்களே, ஒரு இளம்பெண் நமக்கு புனிதியாக நிற்கிறார். ஒரு சிறு பெண் இளம் வயதிலே வாழ்ந்து மறித்து ஒரு புனிதியாக நம் நிற்கிறார். ஆக இளமை பருவம் புனிதர்களாக மாறக்கூடிய பருவம், இளமையிலும் கூட நாம் கடவுளை தேடக்கூடிய பருவம்.
ஆக இந்த 4 செய்திகளை இந்த புனிதை நம்ம கொடுக்கிறார்கள். பிரியமானது, 2வது செய்தியாக இன்றைய 2வது சிந்தனையாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஜெபமாலை மாதத்தை நாம் துவங்குகிறோம். ஏற்கனவே நீளமான முன்னுரையிலே இந்த ஜெபமாலை மாதத்தை பற்றி நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மீண்டும் நான் அதை சொல்ல விரும்பவில்லை. 2 எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லி பார்த்த நிகழ்வுகள் அனுபவங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒன்று, நான் லூர்ட்ஸில் பார்த்தபோது லூர்து திருக்காட்சி திருத்தலத்திலே நான் பார்த்த நிகழ்வு. இன்னொன்று ஃபாத்திமா திருத்தலத்திலே நான் பார்த்த நிகழ்வு. பிரியமானவர்களே, பிரான்ஸ் தேசத்தில் இருக்கக்கூடிய லூர்து நகர், அங்கே லூர்து அன்னை காட்சி கொடுத்த அந்த இடம், நான் அங்கே இருந்தது அந்த அவர்களுடைய நேரத்தில் 12 மணி. 9 மணிக்கு ஜெபமாலை துவங்குகிறது. ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மெழுகுதிரி ஏந்தி அந்த 9 மணிக்கு அந்த ஜெபமாலையிலே பங்கெடுக்கிறார்கள். இங்கே 9 மணி என்பது பிரச்சனை கிடையாது. அங்கே நடுங்கும், குளிர். அந்த குளிரில் அந்த ஈரமான காற்று, அங்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் காற்று, அந்த காற்று அந்த தண்ணீரை பட்டு மிக குளிர்ந்த ஒரு சூழல், உடலெல்லாம் நடுங்கக்கூடிய சூழலில் அந்த ஜெபமாலையில் அத்தனை பேர் பங்கெடுக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் நல்ல உடல் கட்டுப்பாடோடு அல்லது உடல் வலிமையோடு இருக்கிறவர்கள் அல்ல, வயதான முதியவர்கள், வயதானவர்கள் அந்த ஜெபமாலையிலே பங்கெடுக்கிறார்கள். நடக்க முடியாதவர்கள் வீல் சேரில் தள்ளி கொண்டு வருகிறார்கள். அந்த ஜெபமாலை லூர்து அன்னை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு, ஜெபமாலை சொல்லுங்கள். டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபமாலை எங்கே சொல்லப்படுகிறேன் என்றால், லூர்து அன்னை காட்சி கொடுத்த அந்த இடத்துல ஜெபமாலை சொல்லுங்க என்று சொன்னதுனாலேயே அந்த 9 மணிக்கு அவர்கள் சொல்லுவார்கள். ஏன் 9 மணிக்கு? அவர்களுடைய வெயில் காலத்தில் பகல் அதிகமாக இருக்கும், நீண்ட நேரம் இருக்கும் பகல். சில சமயத்தில் 10 மணிக்கு கூட வெளிச்சம் இருக்கும். அப்போது மெழுகுதிரி பிடித்தால் தெரியாது. எனவே அவர்கள் 9 மணிக்கு வைத்திருக்கிறார்கள். இப்போதெல்லாம் சீக்கிரமாக இரவு வரக்கூடியது. அந்த குளிரில் அவர்கள் அந்த ஜெபமாலையில் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட பேசுறது கிடையாது, ஒருவர் கூட அங்கே பேச மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த மெழுகுதிரிகளை பிடித்து பல பேர் அங்கே சொல்லப்படுகிற ஜெபமாலை வேறு வேறு மொழிகள், லத்தீன் மற்ற மொழிகள், அங்கே மொழி தெரியவில்லை என்றாலும் கூட இந்த ஜெபமாலையை அந்த அளவுக்கு பிடித்து கொண்டு அவர் ஜெபமாலை சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஜெபமாலையில் ஒரு சக்தி அவர்கள் காண்கிறார்கள். பல பேர் சுகத்தை பெறுகிறார்கள். இது ஒன்று. பாத்திமா நகர், பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த இடம், அங்கேயும் 9 மணிக்கு ஜெபமாலை சொல்கிறார்கள். மிகப்பெரிய திடல். 9 மணிக்கு அங்கே அவ்வளவாக குளிர் இல்லை. ஆனாலும் கூட குளிர் காலத்தில், டிசம்பர் போல காலத்தில் அதிகமான குளிர் இருக்கும், சென்றவர்களுக்கு தெரியும். அப்போதும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பெரிய ஊர்வலத்திலே பங்கெடுக்கிறார்கள். ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அதனால் சொல்லணும் என்பது கிடையாது. ஜெபமாலை மாதத்தை துவங்குகிறோம். ஒருவேளை ஜெபமாலை சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை என்றாலும் கூட நம்ம இன்னைக்கு தொடங்கலாம் என்பதற்காக சொல்கிறேன். பிரியமானவர்களே, அவ்வளவு பேர் அந்த ஜெபமாலையை நம்புகிறார்கள். ஜெபமாலையை சொல்லுவதிலே அவர்களுக்கு அவ்வளவு அதிசயங்கள் நடக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். ஆக ஒரு சின்ன முயற்சி எடுப்போம். இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சின்ன முயற்சி எடுப்போம். நிறைய முயற்சிகள் எடுப்போம், பாதியிலே விட்டுடுவோம். இன்றைக்கு திருப்படியிலே நாம் ஜெபிப்போமா? மாதாவிடம் ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம். மாதாவே, இந்த மாதம் முழுவதுமாக, ஜெபமாலை மாதம் முழுவதுமாக நான் ஜெபமாலையை சொல்ல ஆசைப்படுகிறேன், ஜெபமாலை சொல்ல விருப்பப்படுகிறேன், முயற்சி எடுக்கிறேன். அது சொல்லுவதற்குண்டான ஒரு வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி இத்திருப்படியிலே நாம் வேண்டுவோம். மன்றாட்டுகள்.